நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். துளசி பணியில் பேசுகிறது. இந்த வாரம் சேனல் ஒளிபரப்பான நிகழ்ச்சி இரவின் விழிகள் திரைப்படத்தை பற்றி விமர்சனம். இரவின் விழிகள் சைக்கோ த்ரில்லர் படம். மகேந்திரா ஃபிலிம் ஃபேக்டரி மூலம் மகேந்திராவால் தயாரிக்கப்பட்டு சிக்கல் ராஜேஷ் இயக்கியுள்ளார். இந்த படம் சமூக வலைத்தளங்களின் மோசமான விளைவுகளை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது. வெற்றி பட்டியலில் இடம் பிடிக்கும் வாழ்த்துக்கள். கதைகளம் வலைத்தளங்களை மையமாக வைத்து சைக்கோ த்ரில்லர் ஜானரில் இதன் கதை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த படத்துக்கு தணிக்கை குழு UA சான்றிதழ் வழங்கியுள்ளது. அதுவே வித்தியாகம். நாயகன் கர்ணா, சிவா, ரேஷ்மா யூடியூப் சேனல் நடத்தி வருகிறார்கள். வித்தியாசமான கண்டென்ட் தேடி ஒளிபரப்பு செய்கிறார். அதில் சில பிரச்சனைகளும் வருகிறது. இன்னொரு பக்கம் சைக்கோ கொலைகாரன் நடுக்காட்டில் யூடியூப் நடத்துபவர்களை திட்டமிட்டு கொலை செய்கிறார். அவர் யார்? இன்னொரு பக்கம் கருப்பனும் கயிறு கதை அற்புதமான அண்ணன் தங்கை பாசத்தை மையமாக கொண்டு கதை நகர்கிறது. இவர்கள் யார்? போலீஸ் அதிகாரியும் கான்ஸ்டபிள் இருவரும் காட்டுக்கு தப்பு நடக்கிறதா என்று தேடி அழைக்கிறார்கள். இறுதியாக சைக்கோ கொலைகாரனை இவர்கள் பிடித்தார்களா இல்லையா என்பதை சொல்லும் படமாக வந்திருக்கிற இரவின் விழிகள். ஒரு முழுமையான கிரைம் த்ரில்லர் படம். ஒரு தமிழ் சினிமா வருவது, ஒரு நாவலை படிப்பது போன்ற பரபரப்புடன் நகரும் படங்கள் தான் ரசிகர்களை ஈடுபாட்டுடன் ரசிக்க வைக்கும். அப்படி ஒரு படமாக அந்த இரவின் விழிகள் படம் அமைந்திருக்கிறது. ஒரு அறிமுக இயக்குனர் வந்து இப்படி ஒரு நேர்த்தியான படம் வந்திருப்பதும் பாட்டுக்குரியது. படத்திற்கு என்ன தேவையோ அது எதை சொல்ல வேண்டுமோ அதை மட்டுமே திரைக்கதையில் சேர்த்து கொடுத்திருக்கிறார் இயக்குனர். இப்படத்தின் படப்பிடிப்பு வெள்ளிமலை பகுதி படமாக்கியிருக்கிறார்கள். ஒரு குகையில் சென்று காட்சிகளை படமாக்கியிருப்பது எவ்வளவு சிரமமாக இருக்கும் என்பதை சொல்ல வேண்டியதில்லை. காட்டுப்பன்றி, கரடி உள்ளிட்ட காட்டு மிருகங்கள் சர்வசாதாரணமாக உலா வரும் இடங்களில் அச்சமின்றி படமாக்கியிருக்கிறார்கள். கற்பனசாமியை இந்த கதையுடன் பிணைத்து உருவாக்கியுள்ள விதம் சூப்பர். வாடா கருப்பா என்கிற ஆக்ரோஷமான பாடல் மிரட்டியிருக்கிறது. இப்பாடல் காட்சி பெண்களிடம் மிகுந்த வரவேற்பை பெறும் என்பது உறுதி. வலைதள வாசிகள் இப்படத்தை பார்த்தாவது திருந்த வேண்டும். பெண்கள் எப்படி பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை விழிப்புணர்வு மிக்க படமாக அமைந்தது என்று சொல்லலாம். நடிகைகள் தயாரிப்பாளர் மகேந்திரா கதையை நாயகனாக நடிக்க வில்லன் கதாபாத்திரத்தில் இயக்குனர் சிக்கல் ராஜேஷ் நடித்திருக்கிறார். இவர் கன்னடத்தில் வெளியான பங்காரா என்கிற படத்தில் நடித்திருக்காக சிறந்த நடிகருக்கான தேசிய விருது பெற்றவர். மகேந்திரா என்ற நன்றாக நடனம் ஆடுகிறார். சண்டை காட்சியில் தெறிக்க விட்டுள்ளார். நாயகி நீமராய் கலக்கி இருக்கிறார். நேர்கள் ரவி ஒரு காட்சியை வந்து உருக வைத்து விடுகிறார். சிக்கல் ராஜேஷ் பாசமுள்ள அண்ணன் கயல் மீது அன்பை காட்டும்போது கயலுக்கு ஒரு பிரச்சனையுடன் அழுது புலமும் காட்சி உருக வைத்து விடுகிறார். அற்புதமான நடிப்பு. மஸ்காரா அஸ்மிதா என் கவர்ச்சி பாடல் சூப்பர். சிசர் மனோகர், சேரன்ராஜ் காவல்துறை அதிகாரியாக சிறப்பாக நடித்திருக்கிறார்கள். கும்தாஜ், ஈஸ்வர், சந்திரபாபு, கிளி ராமச்சந்திரன் மற்றும் பலர் நடித்துள்ளார்கள். இருக்கை நுனியில் அமர வைக்கும் விதமாக சைக்கோ த்ரில்லர் ஜானரில் உருவாகியுள்ள இப்படத்தை இயக்குனர் மிகவும் பொறுப்பாக இன்றைய சமூகத்தில் நடக்கும் அவலங்களை, அதனால் ஒரு பெண்ணுக்கு ஏற்படும் பிரச்சனையை சொல்லியிருக்கிறார். இந்த வலைதளங்களில் மிகவும் ஆபாசமாக பேசுபவர்கள், ஆபாசமாக ரீல்ஸ் போடுவர்கள் அனைவருமே இப்படத்தை பார்த்து திருந்த வேண்டும் என்பது இயக்குனர் எண்ணம். திருந்துவார்கள் என்று பார்ப்போம். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறொரு திரைப்படத்தோட விமர்சனத்தோடு சந்திக்கிறேன்.